வழியாக, ஒளியாக, கன்னி வழியாக மானிட ரூபம் எடுத்த தெய்வபாலகன். He is the bright morning star who removes the darkness of sin in every heart. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த கிறிஸ்துமஸ் காலம் அப்படிப்பட்ட தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படும்படியாய், நமக்குள் அந்த வெளிச்சம் வரும்படியாய், இந்த வீட்டில் மாத்திரம் ஒரு நட்சத்திர ஒளி அல்ல, என் இருதயத்திலும் வருகிற ஒளிதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. அன்று சாஸ்திரிகளை தேவனிடத்திற்கு அழைத்து சென்ற அந்த நட்சத்திரத்தை போல இன்று நாம் மற்றவர்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தினிடத்துக்கு கொண்டு செலுத்துகின்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குவோமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுபிடிக்கும்படியாய் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுடைய முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்வோம்.